வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். நிஃப்டி அதனோட டாப்பில் இருந்து 3000 பாயிண்ட்டுக்கு மேலே விழுந்திருக்கு. அதே நேரத்தில் இப்போ மார்க்கெட் ஒரு முக்கியமான கிரிட்டிக்கல் சப்போர்ட் லெவலில் உட்காந்துட்ருக்கு. இந்த லெவலை காண்டி பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா இன்னும் 1000 பாயிண்ட்ஸ் அப்படியே குற்றால நீர்வீழ்ச்சி போல் சிலன்னு விழும். ஆனால் பிரேக் ஆகாமல் ஹோல்டு பண்ணுற பட்சத்தில் இமிடியேட்டாக ஷார்ட் கவரிங் ரேலி ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நான் ஒரு வீக்லி சார்ட் மற்றும் டெய்லி சார்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கான அடுத்த வாரத்துக்கான லெவல்ஸையும் கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணிவிடுங்க. சந்தை பற்றின தகவல்களை ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தில் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த அனுஷம் ஷேர்ஸ் சேனல் ஒரு கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. இது செபி ரெஜிஸ்டர்டு கிடையாது. சந்தையில் அன்றாடம் நடக்கும் நிகழ்வுகள் மற்றும் அது சம்மந்தமான செய்திகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுது. வேறு வியாபார நோக்கம் எதுவும் இல்லை. இந்த அனுஷம் ஷேர்ஸ் சேனல் சார்பாக வாட்ஸ்அப் குழுவோ டெலிகிராம் குழுவோ எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த விதத்துலேயும் உறுப்பினர் சேர்க்கிறதோ கட்டணம் வசூலிக்கிறதோ இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நீங்களாகவே சொந்தமாகவோ இல்லைன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச முதலீட்டு ஆலோசகர் மூலமாகவோ கலந்தாலோசித்து முதலீட்டு சார்ந்த முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இப்போ அவங்க மனசில் ஓடிட்டுருக்கிற கேள்வி என்னென்னா, மார்க்கெட் இன்னும் கிராஷ் ஆகுமா இல்லை ஒரு பெரிய ஷார்ட் கவரிங் ரேலி வருமா அப்படின்றது தான். இந்த வீடியோவில் நாம் நிஃப்டியோட எக்ஸாக்ட் சப்போர்ட் லெவல் என்ன, எந்த இடத்துல இந்த ஃபால் ஸ்டாப் ஆகும், எந்த லெவலில் அட்லீஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட் ரேலி வரும், அடுத்த வாரத்துக்கான பாசிபிள் ரேஞ்ச் என்ன அப்படின்றத பற்றிலாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இங்கே இப்போ பார்த்துட்ருக்கிறது ஃபிபோனசி செட்டப்பில் இருக்கிற ஒரு வீக்லி சார்ட்டு. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா போன 2024 வருஷம் செப்டம்பரில் நிஃப்டி ஆல் டைம் ஹை போச்சு. அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்களால் இறங்கி வந்த நிஃப்டி போன மார்ச் 10, 2025 அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஆரம்பிச்சுது. ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சு. ஆனால் அது பார்த்திங்கன்னா இப்போ ஜனவரி 2026 திரும்பவும் பழைய ஹையை போய் டச் பண்ணிச்சு. இந்த முறை அந்த ஹையிலேருந்து 2 மாதத்தில் திரும்பவும் கிட்டத்தட்ட 3200 பாயிண்ட்டு கீழே விழுந்திருக்கு. இந்த வீழ்ச்சி ரொம்ப வேகமாக நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி ஈரான் இஸ்ரேல் போர் பிரச்சனை ஒரு காரணமாக இருந்தாலும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி மார்க்கெட் வேகமாக விழும்போது அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம்னா, பேனிக் செல்லிங் அதிகமாகும், ஷார்ட் பொசிஷன்ஸ் பில்டப் ஆகும், அதை தொடர்ந்து ஒரு ஷார்ட் கவரிங் ரேலியும் வரும். இது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போன வாரமே நடந்தது நம்ம பார்த்தோம். இது இந்த போர் நிற்கிற வரைக்கும் இதே தொடர்கதையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த டெய்லி சார்ட் செட்டப் பாருங்கள். இந்த டெய்லி சார்ட்டில் நான் மல்டிபிள் மூவிங் ஆவரேஜஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 50 டே இஎம்ஏ, 100 டே இஎம்ஏ, 200 டே இஎம்ஏ. இந்த செட்டப்பில் மூவிங் ஆவரேஜஸ் பேரிஷ் மொமெண்ட்டை தான் காட்டுது. கீழே ஆர்எஸ்ஐ பாருங்கள். இது 30.43 இருக்குது. இது ஓவர் சோல்டு கண்டிஷனை காட்டுது. அதனால் ஷார்ட் டேர்மில் ஷார்ட் கவரிங் மூலமாக ஒரு ரிலீஃப் ரேலி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்தியா வீக்ஸ் போன வாரத்தில் 14% உயர்ந்து 24.18 இருந்தது. உலகம் முழுக்க இருக்கிற முதலீட்டாளர்களோட பயம் அதிகமாக இருப்பதையும் மார்க்கெட்டோட நிச்சயமற்ற தன்மையையும் இது காட்டுது. போன வாரம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பிரெத் வீக்காக இருந்தது. நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்கிற 50 ஸ்டாக்ஸில் 3 ஸ்டாக்ஸ் ஏறிச்சுன்னா 47 ஸ்டாக்ஸ் டிக்ளைனிங்காக இருந்தது. நிஃப்டி பேங்க் எடுத்துட்டால் அதனுடைய ஆல் டைம் ஹையில் இருந்து 13% கரெக்ஷன் ஆகிருக்கு. க்ரூடு விளையாட்டுறதுனால ஏற்படக்கூடிய பணவீக்கம், அது சார்ந்த வட்டி விகிதத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் காரணமாக இந்த பேங்கிங் செக்டர் ஒரு ப்ரெஷரில் இருக்குது. அடுத்ததாக ஆட்டோ செக்டருக்கு வந்தோம் அப்படின்னாக்கா இந்த செக்டர் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த எரிசக்தி விநியோகத்தில் இருக்கிற இடையூறுகள் காரணமாக கடந்த 6 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு 10.6% வாராந்திர அளவில் இந்த செக்டார் சரிவை சந்திச்சிருக்கு. அப்புறமா அந்த ரெசைலண்ட் செக்டார்ஸ், அதாவது டிஃபென்சிவ் செக்டார்ஸ்னு கூட சொல்லலாம். இதில் கோல் இண்டியா பார்த்திங்கன்னா 6% உயர்ந்திருக்கு. டாடா கன்சியூமர், அப்புறம் இந்துஸ்தான் யூனிலிவர்,
இது மட்டும் ஓரளவுக்கு இந்த வீழ்ச்சியில் தாக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு நிஃப்டியோட முக்கியமான சப்போர்ட் லெவலாக 22,900 23,000 அப்படின்றது இருக்குது. ஏன் இந்த லெவலில் முக்கியமான சப்போர்ட்னு சொல்கிறேன்னா, இங்கே தான் பல முக்கியமான காரணிகளோட சங்கமம் இருக்குது, கன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. அதாவது முதல்ல இந்த 22,900 23,000 அப்படின்றது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ரவுண்டு நம்பர். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோனில் இருக்குது. அப்புறமா இந்த ஃபிபோனசி செட்டப்பை பார்த்திங்கன்னா அந்த ரீட்ரேஸ்மெண்ட் சப்போர்ட் அங்கே கரெக்டாக இருக்குது. இந்த சப்போர்ட் லெவலை ஹோல்டு பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு பவுன்ஸ் பேக் கண்டிப்பாக வரும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போது எங்கே ரேலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? நிஃப்டி 23,450 23,500 இந்த இடத்த கிராஸ் பண்ணால் அப்போது ஒரு ஷார்ட் கவரிங்கை மார்க்கெட்டில் பார்க்கலாம். அதனால் நிஃப்டி 23,900 அதிலேருந்து 24,200 ஏன் 24,500 நோக்கி கூட போகலாம். ஏன்னா இப்போ நிறைய ட்ரேடர்ஸ் ஷார்ட் பொசிஷன்ஸை ஹோல்டு பண்ணிகிட்ருக்காங்க. மார்க்கெட்டை திரும்ப விழறதுக்கான வாய்ப்பு எப்படி வரும் அப்படின்னாக்கா, 23,000 அந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி ஃபால் ஆகிற பட்சத்தில் டவுன் சைடில் 22,500 22,200 ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரீம் பேனிக் லெவலில் அந்த வீழ்ச்சி இருந்ததுன்னா 21,800 அளவு வரையும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இந்த 23,000 அப்படின்ற அந்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்போர்ட் லெவல் அது. இப்போது நிஃப்டியோட அடுத்த வாரத்துக்கான எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் இன்னும் அப்படியே இருக்குது. அதே நேரத்தில் எனர்ஜி சப்ளையும் இன்னும் சீராகலை. அதனால் அடுத்த வாரமும் நிஃப்டி பேரிஷாகவோ இல்லைனா சைட்வேஸாகவோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக தெரியுது. சார்ட் பிரகாரம் பார்க்கும்போது அடுத்த வாரத்துக்கான ரேஞ்ச் அப்படின்றது 22,900 24,200 அப்படின்ற விதத்தில் இருக்குது. முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய கீ லெவல்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, நிஃப்டி 50க்கு இமிடியட் ரெசிஸ்டன்ஸாக 23,400 அடுத்தது 23,500 அப்படின்றது இருக்குது. மேஜர் ரெசிஸ்டன்ஸாக 23,850 இருக்குது. இமிடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 23,000 அடுத்தது 22,900. இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 22,500 சப்போர்ட்டாக இருக்குது. பேங்க் நிஃப்டியை எடுத்துட்டிங்கன்னா இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் 54,100 54,500. மேஜர் ரெசிஸ்டன்ஸ் 55,000 அடுத்தது 55,500. இமிடியட் சப்போர்ட் 53,200 53,000. மேஜர் சப்போர்ட் 52,200 52,000. அடுத்த வாரம் மார்க்கெட்டில் ஹை வாலட்டிலிட்டி இருக்கும், குயிக் மூவ்ஸும் இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா அப்வேர்டும் டவுன்வேர்டும் அதிகமான ஸ்விங்ஸ் இருக்கும். இந்த ட்ரேடர்ஸ் கால் சைடும் புட் சைடும் மாற்றி மாற்றி ஸ்டாப்லஸ் கொடுத்துனே இருக்க வேண்டியது தான். அதனால் கவனமாக ஜாக்கிரதையாக இருங்க. பொசிஷன்லாம் சைஸை வந்து பார்த்து எடுங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் ட்ரேட் பண்ணாமல் மார்க்கெட்டை ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லை கண்டிப்பாக ட்ரேட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு இருக்கிறவங்க பொசிஷன் சைஸை கொஞ்சம் கவனமாக பார்த்து வச்சுக்குங்க. இன்ட்ராடே ட்ரேட்ஸை மட்டும் பண்ணுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் ஓவர் நைட் ஆப்ஷன் பொசிஷன்ஸை வச்சுக்காதீங்க. ஏன்னா எதிர்பாராத விதமான மூவ்மெண்ட் எந்த பக்கமும் வரலாம். முடிவாக என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, சப்போர்ட் 23,000 அப்படின்றத மறந்துடாதீங்க. ஒரு வேளை ரேலி ட்ரிகர் ஆகுது அப்படின்னாக்கா 23,500 கிராஸ் பண்ணும்போது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் 24,000 24,200 இருக்குது. அதனால் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரேலியை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் கன்சாலிடேஷன் ஃபேஸையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மார்க்கெட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொன்னால் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.